இந்த யம பயம் நீங்கிறதுக்காகவே முருகப்பெருமான் ஒரு பாடல் கொடுத்துருக்காரு. ஸோ உங்கள் ஆன்மா பலமாகவும் நீங்கள் ரொம்ப பலசாலியாகவும் நீங்கள் மன தைரியத்துடன் இருக்கிறதுக்கு இந்த பாடல் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். நான் இது வரைக்கும் வந்து திருப்புகழ் பாடல் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த விஷயத்துக்கு வந்து எல்லாருக்குமே பொருந்தும். அது எந்த மதமாக இருந்தாலும் எந்த இனமாக இருந்தாலும் இந்த பாடல் படிக்கிறவங்க மட்டும் நீங்கள் இந்த விளக்கை ஏற்றி வச்சு படிச்சிங்கன்னா ரொம்ப மிகப்பெரிய ஒரு பலனை தரும். தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். அட்மிஷன் ஓப்பன். அப்ளை ஆன்லைன். குமுதம் பக்தி நேயர்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கம். திருப்பம் தரும் திருப்புகளில் கிட்டத்தட்ட 8 பாடல்கள் வெளியாகி இப்போ வரப்போகிற பாடல் 9வது பாடல். மொத்தம் 16,000 பாடல்கள் அருணகிரிநாதர் வந்து இயக்கியிருக்கார் முருகப்பெருமானுக்காக. முருகர் சொல்லியே இயக்கியிருக்கார். முருகர் கொடுத்த பாடல் தான் இது எல்லாமே. அருணகிரிநாதர் பெருமான் அதுக்கு உருவாக்கம் கொடுத்தாரு. இந்த கிட்டத்தட்ட இந்த கலியுகத்தில் நம்மளுக்கு கிடைச்சது 1500 பாடல் தான். அந்த 1500 பாடல்களிலுமே நான் என்னோட கர்ம ஆராய்ச்சியிலும் இந்த முருகர் பத்தின ஆராய்ச்சியிலும் முருக பக்திக்குள்ள வந்ததுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் தேடி தேடி எடுத்த ஒரு சில முக்கியமான பாடல்களுடன் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 51 பாடல்கள் வந்து இந்த திருப்பம் தரும் திருப்புகளில் வரப்போகுது தொகுத்து. இந்த 51 பாடல்களுமே முருக பக்தர்கள் மட்டும் இல்லாது இந்த கலியுகத்தில் பிறந்த மனித ஜீவராசிகள் எல்லாருக்குமே இது வந்து மிகப்பெரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட பாடல்களை தான் நான் செலக்ட் பண்ணி தேர்வு செய்து இப்போ வரைக்கும் வந்து தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன். அதில் இந்த பாடல் வந்து முருகரை கும்பிடுறவங்க, முருக பக்தி இல்லாதவங்க, இல்லை கோயில் போகாதவங்க, தெய்வ பக்தி இல்லாதவங்க எல்லாருக்குமே பொதுவான மனித உயிராக இருக்கிற எல்லாருக்குமே இந்த ஒரு விஷயம் வந்து ஒத்துப்போகும். நான் சொல்ல போகிற விஷயம் நான் உட்பட, என் குடும்பம் உட்பட, இல்லை இந்த காணொலி யாராவது எதர்ச்சியாக பார்க்குறீங்கன்னா கூட கண்டிப்பாக அவங்க ஃபேமிலியில் யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து இந்த ஒரு விஷயம் பொருந்தி போகும். அவங்க குடும்பத்தில் இருந்திருக்கும். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பாடலை கலியுகத்தில் எதிர்காலத்தில் மக்கள் இந்த மாதிரி துன்பம்லாம் வரப்போகுது, இந்த மாதிரி இன்னலுக்கு ஆளாகவான்னு சொல்லியே முருகப்பெருமான் எவ்வளோ கருணையோட இந்த பாடல் கொடுத்துருக்காரு பாருங்க. இப்போ இதில் 9வது பாடல். நான் லாஸ்ட் டைம் கோபம் நீக்கிற பாடல் வந்து சொல்லியிருந்தேன் 8 நல்ல கர்மா என் எல்லாமே வந்து 9 நம்ம வாழ்வில் தீவினை ஏற்படுத்துகிற எல்லா கர்மா என் 8ன்னு சொல்லி கரெக்டாக இயற்கையோடு பாருங்கள். அது வந்து 8ஆம் நம்பர் பாடலாகவும் இந்த பாடல் 9ஆம் நம்பர் பாடலாம் வந்திருக்கு. அது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் இன்றைக்கி காலையில் தான் இது பற்றின ஒரு விஷயத்தை வந்து நான் பேசியிருந்தேன். இந்த நீர் வந்து எவ்வளோ பெரிய வேலை செய்யுதுன்றப்போ இப்போ நான் சொல்லக்கூடிய பாடலுக்கும் நீருக்குமே பெரிய தொடர்பு இருக்குது. எது சம்மந்தமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யம பயம் உயிர் பயம் சொல்லி சொல்லுவாங்க. நான் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன். 11 வயசு பையனையும் பார்த்துருக்கேன். அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 45 வயசு, 62 வயசு, 63 வயசு, 65 வயசு இருக்கிறவங்களுக்கும் அந்த உயிர் பயம் இருந்திருக்கு. 25-30 வயசுன்னு உயிர் பயம் இருக்குது. ஆண் பெண்லாம் அந்த வித்தியாசமே கிடையாது. மனித உயிர் எல்லாருக்குமே அந்த ஒரு பயம் வந்து எப்பவுமே இருக்கும். அதில் ஒரு சில பேருக்கு மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எங்கேயாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் நம்மளுக்கு எதனா ஒன்று ஆகிடுமோ, அப்படியே இல்லை நம்ம வந்து திரும்ப வரமாட்டோமோ, இல்லை நம்ம உயிர் போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து வடப்பள்ளி கோயிலில் வந்து ஒரு தம்பியை சந்திச்சும் போது அவர் சொன்னார், நான் எப்போ கோயிலுக்கு வந்தாலும் எனக்கு ஒரு உயிர் பயம் இருந்துக்கிட்டே இருக்குது, நான் எதனா ஒன்று ஆயிடுமோன்னு சொல்லி சொன்னார். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் அவரை சந்திச்சு. அப்போ கூட நான் அவர்கிட்ட சொன்னேன்னா 4 செய்யும் இனிதான் என் செய்யும் படிங்க அப்படின்னு சொல்லி கந்தராலங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த திருப்பம் தரும் திருப்புகள் எடுக்கிறோம். அதில் நான் இந்த பகுதியை வந்து செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். யம பயம் நீங்கிறதுக்காகவே முருகப்பெருமான் ஒரு பாடல் கொடுத்துருக்காரு. இந்த பாடல் வந்து நீங்கள் மட்டும் கிடையாது. இப்போ உங்கள் நெருங்கிய உறவினரோ, இல்லை உங்கள் அப்பாவோ அம்மாவோ, இல்லை வந்து கணவன் மனைவி குழந்தை யார் மருத்துவமனையில் இருந்தாலும், இல்லை யாருக்காவது தீர்க்கவே முடியாத வியாதி மருத்துவரே சொல்லிட்டாரு இந்த டேட்டில் தான் அவர் வந்து பிழைப்பார், அதுக்கப்புறம் பிழைக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருந்தாலோ, இல்லை உங்களுக்கு தனிப்பட்ட வகையில் ஒரு மரண பயமோ, இல்லை வந்து ஒரு உயிர் பயமோ, எப்போ பார்த்தாலும் ஒரு ஆன்மா நடுங்குதுன்னு சொல்லுவாங்க. நான் நிறைய என்னோட ஜோதிட நண்பர்கிட்ட வந்து சொல்லுவேன், கூடுமான வரைக்கும் கெட்டது சொல்லாதீங்க, ஏன்னா அவன் பயப்படுறத விட அந்த ஆன்மா நடுங்கும். ஏன்னா எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது வந்து அப்போ நான் அந்த ஜோதிடர் சொன்ன இது மாதிரி சொல்லாதீங்க, ஏன்னா நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா அந்த கேட்குற ஒரு ஆன்மா வந்து நடுங்கும். அது வந்து ஒரு மாதிரி அதுவும் பெரிய கர்மா வந்து சேரும். அந்த ஆன்மா நடுக்கத்துக்கு உண்டான பாடல் கூட இதுன்னு கூட ரொம்ப பொருத்தமாக சொல்லலாம். ஏன்னா மனிதன் துன்பப்படுறது வேறு, அவன் ஆன்மா வேதனை அடைகிறது வேறு. நீங்கள் ஆன்மாவை நல்லா பார்த்துக்கிட்டீங்கனாலே உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு தேவையான உங்கள் ஆன்மா எடுத்து வந்து கொடுக்கும்னு சொல்லி நான் கர்ம ஆராய்ச்சியில் வந்து ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சேன். ஸோ உங்கள் ஆன்மா பலமாகவும் நீங்கள் ரொம்ப பலசாலியாகவும் நீங்கள் மன தைரியத்துடன் இருக்கிறதுக்கு இந்த பாடல் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். இந்த பாடல் வந்து திருப்பம் தரும் திருப்புகளில் 9வது பாடலாக வரப்போகுது. யம பயம் நீங்கள், உயிர் பயம் நீங்கள், மரண பயம் நீங்கள், அதுக்குண்டான ஒரு பாடல் தான் அது. இந்த பாடலோட முழு விளக்கம் வந்து குமுதம் பக்தி இதழில் வந்து முழு விளக்க உரையே வந்திருக்கு. அந்த புத்தகம் வந்து இன்று மாலை நீங்கள் வெள்ளிக்கிழமை பார்க்குறப்போ அது எல்லா கடையிலும் கிடைக்கும், வாங்கி படிங்க. இந்த படத்தோட முதல் வரி 4 வரி நான் சொல்கிறேன். அந்த 4 வரியிலேருந்து அதுக்கப்புறம் இந்த பாடல் வந்து யூடியூப்பில் எல்லா குரல்லையும் இருக்குது. சம்பந்தம் குருக்களும் பாடியிருக்காரு, இன்னும் நிறைய பேர் பாடியிருக்காங்க. எப்பயுமே நான் சொல்கிறது ஒன்று தான்,
நீங்கள் ஒன்று இறைவன் அடையிறதுக்கு பல வழி இருக்குது, அதில் ஞானியாக மாறுறதுக்கும் பல வழி இருக்குது. ஒன்று இறைவன் அடைய எழுத்து மூலயமா போகலாம், இல்லை உங்கள் கால்கள் மூலயமா நடந்து கோயில் மூலயமா போகலாம், இல்லை நீங்கள் கோயிலே போகும் உட்காந்த இடத்துலேயே உங்கள் தியானம் மூலயமாவும் வாசி யோகம் மூலயமாவும் கிரியா மூலயமாவும் அதுக்கு பல வழிகள் இருக்குது. அங்கே உட்காந்து நீங்கள் இறைவனை வர வச்சு பார்க்கலாம், இல்லை நீங்கள் இறைவனே தேடி போகலாம். அதே மாதிரி தான் திருப்புகள் கூட நிறைய பேர் கேட்குறது எங்களுக்கு படிக்க தெரியாது அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் படிக்கவே தெரியல கூட பரவாயில்ல, அந்த பாடலை கேளுங்க. கேட்டு நீங்கள் அந்த மனப்பாடம் பண்ணி பாடினா கூட சரி. நம்ம சின்ன வயசுலேருந்து எவ்வளோ பாடல்கள் வந்து மனப்பாடம் பண்ணியிருப்போம், எவ்வளோ புத்தகங்களை படித்து மனப்பாடம் இருக்கும்போது இது வந்து நம்ம வாழ்க்கையில் கடைசி வரைக்குமே வந்து இங்கே மிகப்பெரிய அளவுக்கு இந்த பாடல் வந்து உங்களுக்கு வந்து உறுதுணையாக கொண்டு போவோம். அந்த பாடல் தான் யமபயம் நீக்கிற பாடல். இது வந்து நீங்கள் பாடணும், நீங்கள் கேட்கணுன்றதை தாண்டி யாருக்கெல்லாம் வீட்டில் உடம்பு சரியானவங்க இருக்காங்களோ, ஏன்னா மரணம் வந்து எந்த வகையிலும் வருங்க, அதை வந்து யாராலும் தள்ளி போடவே முடியாது. ஆனால் சில பேருக்கு வந்து மரணம் 75 வயசில் இருக்குன்னா 20 வயசு 25 வயசு அந்த உயிர் பயத்தோடு இருந்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நான் சமீபத்தில் வந்து ஒருத்தர் கர்ம ஆராய்ச்சியில் பார்க்கும்போது அவர் ஆயுசே வந்து 85-90 வரைக்கும் இருக்குது. ஜோதிட ரீதியாகவும் அப்படி தான் ரிசல்ட் வந்துச்சு. கர்ம ஆராய்ச்சி போகும்போதும் கிட்டத்தட்ட 85 வயசு இருக்கும்போது அவர் தினம் எழுந்துக்கும் போது எனக்கு ஏன்னா ஆயிடுமான்னு சொல்லி பயந்து எழுந்திருந்தார். அப்புறம் அவருக்கும் நான் ஒரு சில விஷயங்கள் வந்து நான் சொல்லியிருந்தேன். அதில் இந்த பாடலும் குறிப்பிட்டு அவர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன். அந்த பாடல் தான் இப்போது நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்றைக்குமே நீங்கள் மனதளவில் தைரியமாக இருக்கணும்னா உங்கள் ஆன்மா தைரியமாக இருக்கணும். உங்கள் ஆன்மா தைரியமாக இருந்தால் நீங்கள் மனதளவில் தைரியமாவீங்க. ஸோ இந்த பாடல் நிச்சயமாக பிரபஞ்சம் வந்து யாருக்கு அனுமதி கொடுத்துருக்கோ, யாருக்கு வந்து இது பார்க்கணுன்றோ அவங்க பார்வைக்கு தான் கொண்டு போவோம். நான் வந்து இதை சமீப காலமாக உணர்ந்தேன். இந்த பிரபஞ்சம் வந்து ஒளி மற்றும் ஒளி மூலியமாக தான் உருவானது. சவுண்ட் அண்ட் லைட், அது சொல்கிற விஷயத்தை வந்து சவுண்ட் அண்ட் லைட் மூலியமாக தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிலும் கொண்டு போய் சேர்க்கும். அது எந்த மொழி, எந்த இனம், தமிழ் மொழி தெரியாதவங்களாக இருக்கட்டும், இல்லை எந்த மொழியாக இருந்தாலும் சரி, அவங்க ஏதோ ஒரு வகையில் கொண்டு போய் உணர்த்தும். அப்படி இப்போ இந்த பாடல் கூட யார் கேட்கணும் விதி இருக்கோ அவங்களால தான் கேட்க முடியுமே தவிர, இப்போ நம்ம இன்ஸ்டாகிராமில் பார்க்குறோம், ஏதோ ஒரு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம 3 நாளுக்கு முன்னாடி நினச்சிருப்போம். கரெக்டாக அது சம்மந்தமாக ஒரு ரீல்ஸ் வரும் பாருங்கள். அது வந்து எவ்வளோ பெரிய தொடர்பு, அந்த மாதிரி தொடர்பு தான் இந்த பாடல் கூட. ஸோ இது யார் யாருக்கு போய் சேருதோ, யார் யார் பார்க்குறீங்களோ கண்டிப்பாக இந்த பாடலை குறிப்பிட்டு எழுதி வச்சு நோட் பண்ணி வச்சு நீங்கள் கேளுங்க, இல்லை பாடுங்க. இல்லை வந்து உங்களோட நெருங்கிய உறவுகளுக்கு யாராவது உயிர் பாதிப்போ இல்லை வந்து தீர்க்கவே முடியாத மருத்துவ பாதிப்போ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களை கேட்க வைங்க. நிச்சயமாக அவங்க வாழ்க்கை மாறும். பாடல் என்னன்னு பார்ப்போம். பாதி மதிநதி போது மணிசடை நாதர் அருளிய குமரேசா, பாகு கனிமொழி மாது புறமகள் பாதம் வருடிய மணவாளா, காது முறுவழி காகமுறு அருள் மாய நறுதிரு மருகோனே, காலன் எனை அணுகாமல் உனதிரு காலில் வழிபட அருள்வாயே, ஆதி அயனோடு தேவர் சுரர் உலகாளும் வகையுறு சிறை மீளா, ஆடு மயிலினில் ஏறி அமரர்கள் சூழ வரவரும் இளையோனே, சூதமிக வளர் சோலை மறுபுறு சுவாமி மலைதனில் உறைவோனே, சூரனுடல் அற வாரி சுவரட வேலை விடவள பெருமாளே. இந்த பாடலுக்கு அருணகிரிநாதர் பெருமான் எந்த கோவிலை சொல்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவாமிமலை முருகரை சொல்றார். அதுக்கு காரணம் மிகப்பெரிய ஒரு அற்புதம் இருக்குது. சுவாமிமலை முருகர் சொன்னது காரணமும், அறுபடைகள் வீட்டில் வந்து ரொம்ப முக்கியமான இடம் சுவாமிமலை. ஏன்னா சுவாமிமலை பற்றியே ஒரு தனி டாபிக் பேசும். அது நான் கண்டிப்பாக ஏதாவது ஒரு நேர்காணல் நான் முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன். இந்த சுவாமிமலை முருகரை நீங்கள் நினைச்சாலோ, இல்லை வந்து நீங்கள் அந்த கோவிலுக்கு போய் பாடினாலும் சரி, இல்லை உங்கள் வீட்டில் யாராவது உடம்பு பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து நான் அவங்க குணமானதுக்கப்புறம் நான் சுவாமிமலை கூட்டு வர முருகா, எனக்கு சரி பண்ணி கொடு முருகா அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த பாடலை பாடினாலும் நிச்சயமாக அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த யம பயத்துக்கு வந்து திருப்பம் தரும் திருப்புகள்ன்ற பாடலை நான் சொன்னது. பட் ஆனால் இதில் ஒரு பெரிய அற்புதம் இருக்குது. அருணகிரிநாதர் பெருமான் வந்து ஒரு பாடல் கொடுத்துருக்காரு. நான் இந்த பாடலை வந்து எத்தனையோ பேருக்கு நான் கொடுத்து வந்து மிகப்பெரிய அளவுக்கு அவங்க மாற்றம் ஆயிருக்கு. அது கந்தர் அலங்காரத்தில் வருது அந்த பாடல். இதுவும் கிட்டத்தட்ட அந்த உயிர் பயம் நீக்கிற பாடல் தான். அந்த பாடலோட அர்த்தமும் சரி, அந்த பாடலோட ஆரம்பமும் சரி, நிச்சயமாக நம்மளோட நெஞ்சை வந்து உருக்குற மாதிரி இருக்குமா. ஏன்னா இது வந்து அருணகிரிநாதர் எப்படி இப்படி யோசிச்சு இந்த பாடல் கொடுத்தாருன்ற. ஏன்னா நான் வந்து இந்த கர்ம ஆராய்ச்சியில் வந்து ஒரு விஷயத்தை பண்ண, சித்திரகுப்தனும் யமதர்மனும் நமக்குள்ளேயே தான் இருக்காங்க. அவங்க வெளியில் கிடையாது, நமக்குள்ளேயே தான் இருக்காங்க. ஏன்னா அந்த ரகசியத்தை வந்து ரகசியமாக இருக்கட்டும்ன்றதுனால தான் ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் சொல்லிட்டு எதை பிரபஞ்சம் அனுமதிக்குது. இன்றைக்கி காலையில் கூட இந்த யமதர்மன் சம்மந்தமான விஷயத்த சொல்லலாமான்னு கேட்கும்போது எனக்கு அனுமதி வரல. ஏன்னா பாம்பன் சுவாமிகள் மட்டும் அந்த ஒரு விஷயத்தை கையில் எடுத்து சொன்னார். இதயத்தில் தகராலயம்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் இறைவன் இருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தார். அது வந்து பெரிய அற்புதமான விஷயம். அப்போ கந்தர் அலங்காரத்துலேயும் இந்த மரண பயம் நீங்கிறதுக்காக ஒரு பாடல் கொடுத்துருக்காரு. அந்த பாடலையும் நான் இது வரைக்கும் வந்து திருப்புகழ் பாடல் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த விஷயத்துக்கு வந்து எல்லாருக்குமே பொருந்தும். அது எந்த மதமாக இருந்தாலும் எந்த இனமாக இருந்தாலும் மொழி நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுன்னா கண்டிப்பாக பொருந்தும். திருப்புகழ் இந்த பாடலையும் பாடுங்க, யம பயம் மரண பயம் நீங்கள். அதே சமயத்தில் கந்தர் அலங்காரத்தில் இந்த ஒரு பாடல் கொடுத்துருக்காரு பாருங்கள். சூலாயுதம் கொண்டு யமதூதர்கள் வந்து என்னை சூழ்ந்து கொண்டால் வேலாயுதா என்று கூப்பிடுவேன், அந்த வேலையிலே மாலான வள்ளி தெய்வானையுடன் மயில் விட்டு இறங்கி காலால் நடந்த வரணும் கந்தையனே.
இதுக்கு அர்த்தம் என்னன்னா, சூலாயுதம் கொண்டு யமதூதர்கள் வந்து நம்ம நிற்பாங்க. யமதர்மன் வரதுக்கு கூட யமதூதர்கள் வந்து ரெடியாக இருப்பாங்க நம்மளை கூட்டு போகிறதுக்கு. அப்படி இருக்கும்போது நான் முருகா அப்படின்னு கூப்பிட்டேன்னா, முருகர் என்ன பண்ணுவாராம், தன் பக்தன் இந்த மாதிரி துன்பத்தில் இருக்கும்போது அவனை ஏதோ ஒரு வகை விதியை மாற்ற முடியுமா இல்லை திருத்த முடியுமான்னு சொல்லிட்டு மயில் மூலயமா வந்து லேட்டாக சொல்லி ஒரு காலால் நடந்து ஓடி வருவான் தன் பக்தனை காப்பாற்ற. அதுதான் இதோட அர்த்தம். இது இன்னும் பல அர்த்தம் விரிவாக இருக்குது. ஸோ இந்த 2 பாடலையும் மைண்டில் வச்சுக்கிங்க. ஒன்று கந்தர் அலங்காரம் பாடல், ஒன்று திருப்புகழ் பாடல். இது மாதிரி இந்த கிட்டத்தட்ட 8 திருப்புகழ் பாடலையும் நான் ஒரு விஷயத்தை வந்து இது வரைக்கும் சொன்னதே இல்லை. இதில் முதல் தடவையாக இந்த ஒரு விஷயத்தை வந்து இந்த திருப்புகழ் 9வது பாடலில் யமபயம் நீங்கிறத சொல்கிறேன். இந்த பாடல் படிக்கிறது மட்டும் நீங்கள் ஒரு விளக்கு ஏற்றி வச்சு வீட்லேயோ இல்லை கோவில்லையோ உங்கள் கையில் ஒரு விளக்கு ஏற்றி வச்சு நீங்கள் படிச்சிங்கன்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு பலனை தரும். ஏன்னா இதுக்கு உண்டான ஒரு விஷயம் இருக்குது. இந்த ஆன்மாவோட வடிவமே வந்து விளக்கு தான். விளக்கில் வருது பார்த்திங்கன்னா ஒரு ஷேப், அதுதான் நம்மளோட ஆன்மா வடிவம். நம்ம பேய் படத்தில் பார்க்குற மாதிரியோ இல்லை வந்து மற்ற படத்தில் பார்க்குற மாதிரியோ வாளோடு இருக்கும், கை கால் இருக்கலாம் கிடையாது. நம்ம ஆன்மாவோட வடிவமே வந்து அந்த விளக்கு தான். இந்த பாடல் படிக்கிறப்ப மட்டும் நீங்கள் இந்த விளக்கு ஏற்றி வச்சு படிச்சிங்கன்னா ரொம்ப மிகப்பெரிய ஒரு பலனை தரும். அதே சமயத்தில் இந்த மாதிரி பயம் இருக்கிறவங்க, இந்த உயிர் பயம் இருக்கிறவங்க கூடுமான வரைக்கும் அமாவாசை பௌர்ணமி இந்த நாட்களில் போய் நீங்கள் கடலில் போய் குளிச்சிட்டோ இல்லை கடலை குளிக்க பயமாக இருந்தால் கடற்கரையிலேருந்து அந்த தண்ணி வந்து உங்கள் காலில் பட்டு நீங்கள் கடல்கிட்ட வேண்டப்போ அது மிகப்பெரிய மாற்றத்தை தரும். இதுவும் ஒரு பிரபஞ்ச ரகசியம் தான். ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லியிருந்தேன், நம்ம முன்னோர்கள் எல்லாமே கடலில் தான் இருக்காங்க. நீர் வந்து மிகப்பெரிய சக்தியை வேலை செய்யுது. நீர் தான் இந்த கலியுகத்தில் பஞ்சபூதங்களை நம்ம தொட்டு உணரக்கூடிய ஒரு விஷயம். நெருப்புக்குள்ளே டக்குன்னு கை எடுத்துரும். ஆனால் நீர் நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் கை வைக்கலாம். அந்த நீரில் தான் நம்மளோட எல்லா முன்னோர்கள் இருக்காங்க. நீங்கள் அங்கே எப்போ கடலுக்கு போகணும் அப்பயும் உங்களுக்கு அந்த உயிர் பயம் மரண பயம் வந்து நீங்கும். உங்கள் முன்னோர்கள் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இது வந்து நான் கர்ம ஆராய்ச்சியில் உணர்ந்த விஷயம். இதுவும் முருகப்பெருமான் கருணையால் தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ இந்த திருப்புகழ் இந்த 9வது பாடல் நிச்சயமாக உங்களோட எல்லார் வாழ்க்கையும் வந்து மாற்றி அமைக்கும். உங்கள் நெருங்கிய உறவினர்கள், அப்பா அம்மா, சொந்தம் பந்தம் யார் பாதிக்கப்பட்டாலும் இந்த பாடலை அவங்கள கேட்க வைங்க. இல்லை நீங்கள் மருத்துவமனையில் கூட நீங்கள் ஹெட்செட் போட்டு கேளுங்க, இல்லை படிங்க, இல்லை முடிஞ்ச வரைக்கும் எழுதுங்க. ஒரு பெரிய அளவுக்கு முருகர் நம்மளை பார்த்து எப்படி கை தூக்கி விட்டார்ன்றது வந்து நீங்கள் உணர்வீங்க. அடுத்த பாடல் நம்ம சந்திப்போம். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online.